ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. என்னடா அது ரொம்ப இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ வந்து காமிக்கும் போதெல்லாம் ஒரு 4:45 இருக்கும். என் வண்டி பார்த்திங்கன்னா வெளியே நிற்கிது, நைட்டு உள்ளே தள்ளி விடவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேத்தோட 15 டேஸ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை விளாக் தான். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெளியிலையும் உள்ளேயும் வீடெல்லாம் தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு கோலெல்லாம் போட்டு சூப்பராக பூ வச்சு விளக்கு ஏற்றி பூஜையும் பண்ணிட்டேன். பூஜை பண்ணிவிட்டு தான் ஆக்சுவலாக வந்து நான் வீடியோவே எடுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி எந்திரிக்கல. அவர் எந்திரிச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அழகாக சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு இன்றைக்கி நான் மட்டும்தான் பூஜை பண்ணேன். நான் பூஜை பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6 மணிக்குள்ளே இருக்கும். நான் எந்திரிச்சது ஒரு 4:30 மணி. இந்த வேலையெல்லாம் முடித்து பூஜை பண்ணுறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் வந்து தினமும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது ரொம்ப முடியாது, அப்போல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன். பட் இனிமேல் வந்து ரெகுலராக முன்ன மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் கிட்ட நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன். வீட்டில் உண்மையாகவே அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. இதை நம்பிக்கையாக நான் செஞ்சேன், அதனால் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அவரும் எந்திரிச்சு வந்துட்டார். எப்பவுமே வந்து அவர் எந்திரிச்சிட்டானா கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வந்து வேலையும் முடியும். அவர் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னதால் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. அதனால் நானே பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து சமைக்கிற வேலை தான். இன்றைக்கி சமையல் வேலையுமே எனக்கு ரொம்ப 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 சிம்பிளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் ஆகிட்டேன் உண்மையாகவே. ஏன்னா அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்கிற வேலை இல்லை. ஹாய், வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து காலையிலே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அது மாதிரி வந்து லஞ்சு வேலையும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. என்னென்னா நைட்டு வந்து ராஜ்மா சுண்டல் வச்சுருந்தது. அது வந்து அப்படியே இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எப்பவுமே நான் கிரேவி வச்சு நான் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பேன். அந்த மாதிரி வச்சுருந்தேன். அது மாதிரி நைட்டு வந்து சப்பாத்தி மாவு பேசுறது பாப்பாங்க 2 பேருமே சப்பாத்தி வேணாம், எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி தோசை சாப்பிட்டாங்க. அதனால் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசைஞ்சது அப்படியே இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து எப்பவுமே கேட்டே இருப்பாங்க சப்பாத்தி பூரி கொடுத்து அனுப்புமா அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் சப்பாத்தியும் கிரேவி மட்டும் சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சுட்டேன். அவளுக்கு 3 சப்பாத்தி, இவளுக்கு 2 சப்பாத்தி. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து திராட்சை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. வேலையே இல்லை. ஏன்னா காலையில் எழுந்து வீடு தொடச்சி வெளியெல்லாம் பெருக்கி தொடச்சி அந்த வேலையே வந்து கரெக்டாக இருந்தது. இதில் சாப்பாட்டு வேலையும் செஞ்சுருந்தா இன்னும் டயர்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சுருப்போம், அது வேறு விஷயம். பட் ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்படி என்ன பண்ணுறா நீனு நம்ம தினமும் உட்கார வச்சு தலை பார்ப்போம். அப்போல்லாம் இந்த பெயின் கிடைக்காது. எப்போ தலை சீவி சீக்கிரம் டைம் ஆகுது ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறப்ப தான் வந்து அப்படியே லைனாக கிடைக்கும். அதை விடவும் மனசு வராது. அப்படியே டைம் ஆகுதுன்னு யோசிச்சிட்டே வந்து கிளம்புவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. கூப்பிட்டு வந்து விட்டுட்டு நான் வந்து சரி வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நிற்கிறேன். ஏன்னா வந்து வெயிலில் நிற்கிறதே இல்லை, நம்ம எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறதால. இன்றைக்கி நான் ரொம்ப பெரிய பொட்டு வச்சேன். அது காலையில் நைட்டிக்காக மேட்சாக வச்சேன். பட்டு இதுக்கு வந்து சரின்ட்டு டைம் ஆகிடுச்சு, நான் அவசரமாக வந்து பொட்டு மாற்றாமல். நல்லா தான் இருக்குது. சரி பால் பாக்கெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்தேன் நான். நீங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்குது மார்னிங் எங்களுக்கு. இங்கே இருந்த மரம்லாம் வெட்டிட்டாங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா பைபாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ரோடுமே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். போய் ஒன்று ரெடி பண்ணி காலையில் விட்டுட்டு வர்ற வேலைக்கெலாம் போதும் ஆயிடுது. இந்த ஜன்னல் திறந்து விட்டால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்குமே.
இப்போ ஒரு சிஸ்டர் வந்து எவ்வளோ தண்ணி வைக்கணும் சிஸ்டர் மில்லட் ரைஸ் வடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து தோராயமாக வச்சா போதும். கொஞ்சம் அரிசி தான் உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா அது வெந்து வடிக்கிற அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும், அவ்வளோதான். அளவுலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே தோராயமாக தான் தண்ணி வைப்பேன். அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணியெல்லாம் ரொம்ப வற்றி போகுமானா வற்றி போகாது. பாருங்கள் நான் போட்ட அரிசிக்கும் அது வடிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். எடுத்து சாப்பாடு அப்படியே வடிச்சிட வேண்டியது தான். இப்போது வடிச்சிட்டிங்கன்னா வடித்து கையிலே பிடிச்சிட்டு இருந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா பலன்னு இருக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷம் தான் இந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களும் கொண்டு போகலாம், வீட்டில் சாப்பிட்றவங்களும் டக்குன்னு சாப்பிட்ற டைமில் பண்ணிக்கலாம். அப்படியே சும்மா போனால் எப்படி பேக் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? ஆ 2 பேகு லஞ்ச் பேகு எல்லாத்தையும் விட்டுட்டு போனா நான் எல்லாத்தையும் எப்படி எடுத்துன்னு சாவி எடுத்துன்னு போகிறேன். அது வெயிட்டா? இந்த லஞ்ச் பேக் 2 ஸ்கூல் பேக் எல்லாமே நான் எப்படி எடுத்துன்னு வரட்டும்? இன்னும் ஸ்டாண்ட் போடல, எனக்கு புரியுது. ஸ்டாண்ட் போடலடா, போட முடியாது உன்னால. கீழே தள்ளிப்ப. இல்லை நான் தள்ளிப்போ. பிஸ்கெட்டு இந்த கிளாஸ் உனக்கு தானே? சரி இந்த கப்பே தந்து குத்துற அவளுக்கு. ஓகே ஆமா ஆமா சரி ஓகே. சரி போயிட்டு வாங்க. நான் துணி எல்லாம் மடிக்கிற வேலை இருக்கு, மடிச்சுட்டு அம்மா ஜிம்முக்கு போறேன். சரிடா, அம்மா துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்புறேன். சரியா? கதவு நான் சும்மா தான் லாக் பண்ணிட்டு போவேன், பூட்டெல்லாம் போட மாட்டேன். ஓகே ம் சரி ஓகே சரி பை. ஏய் ரஞ்சிதமேவா? அதான் ரஞ்சிதமே. சரி பை. டியூஷன் கிளம்பிட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பணும். இல்லைனா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேயே வச்சு இந்த துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இன்றைக்கி வந்து லெக் ஒர்க் அவுட். ஐயோ நினச்சாலே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா கால் வந்து அது மட்டும் பேலன்ஸ் வந்து ரொம்ப வலிக்குது அடுத்த நாள். அது ஒன்று மட்டும் எனக்கு இன்னமும் வந்து பிரச்சனையாக இருக்குது லெக் ஒர்க் அவுட். அது எல்லாருக்குமே சொல்லுவாங்க லெக் போடும்போது பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்தோன்னா நாளைக்கு லீவ் போடுற அளவுக்கு வந்து எனக்கு பெயின் வந்துடும். பார்க்கலாம். சரி முதல்ல துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இங்கே நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து துணியெல்லாம் ஒன்றா எடுத்து மடித்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். பை. எல்லாமே மடித்து வச்சாச்சு, அதாவது தனித்தனியாக. இப்போ அப்படியே கொண்டு போய் உள்ளே வச்சிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்துட்டு நான் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்துனேன். ரொம்ப நல்ல சொட்டிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, உண்மையாக கொஞ்சம் வெயிட்டுமே இன்றைக்கி போட்டு தான் நான் லெக் ஒர்க் அவுட் பண்ணேன். சரி பார்க்கலாம் என்ன தான் பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டேன் நான். அப்படியே பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து கொஞ்சம் அரிசியே வந்து வீட்டில் இல்லை, அதனால் வந்து ஒரு 2 கிலோ அரிசி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா சிவாஜி அரிசின்னு இருக்குது, அதுதான் வந்து எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 கிலோ அரிசி சாப்பாட்டு அரிசி மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின் அதிகமாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நீங்கள் 15 டேஸ் இப்போ எவ்வளோ கொஸ்டின் தான் எனக்கு அதிகமாக வந்திருக்கு. நான் இப்போ என்ன வெயிட் இருக்குன்னா 58.8. ஆக்சுவலாக வந்து 59 அந்த மாதிரி தான் இருக்கேன். எனக்கு வந்து 2 kg கம்மியாக இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷேப் வந்து நல்லா கொடுத்துருக்கு. முன்னாடி வந்து பெல்லி ஃபேட் கம்மியாக இருக்குது, பேக் சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ டைட்டாக இருக்கும், இப்போ எனக்கு லூஸாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிட்னஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. வெயிட் லாஸ் தாண்டி ஃபிட்னஸ் நிறைய கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இன்னும் நான் வந்து டயட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னால் 55 வர முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எந்த மாதிரி டயட் இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.